வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம்டா 2025 பாஸ் பேப்பர் பற்றி பார்க்க போறோம். இதுல முதலாவது பகுதி வினா வினா வண்ண நாங்கள் பார்த்தோம் என்றால் மொத்தமாக 40 கேள்விகள் வரும். அதுல ஒரு வினாவுக்கு என்னது ஒரு புள்ளியை வழங்கக்கூடிய வகையில 40 கேள்விக்கும் சரியாக நீங்க எழுதினீங்கன்னா 40 புள்ளிகள் வழங்கப்படும். இதுல நாங்கள் முதலாவது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் 1 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பெயர்கள் வீதம் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று மட்டும் ஏதோ ஒரு காரணத்தால் ஏனைய பெயர்களுடன் பொருந்தாது உள்ளது. அந்த பொருந்தாத பெயரை இனங்கண்டு அதனை அடைப்புக்குறியில டட்டா. அதே என்ன சொல்ல வாரணம்டா, இதுல ஒரு 5 விடைகள் தந்திருக்கும். அந்த 5 விடையில 4 ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இல்ல குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்காக அந்த 5ல 4 பொருந்தும். ஏனைய ஒன்று அந்த அதுல இருந்து பொருந்தாதாக காணப்படும். அந்த பொருந்தாத பெட்டி இந்த அடைப்புக்குறியில போட்டான்னு சொல்லியிருக்கு. சரியா? இதுல முதலாவது கேள்வியை நாங்கள் பார்த்தோம் என்றால் பட்டதொம்பலென, மினிகாகல்கந்த, அட்ட சட்டலென, பெலிலென, பொத்தான. இதுல என்ன விட பிழையான விடையண்டா அட்ட சட்டல் என்ன. இது என்னவென்றால் வரலாற்று மையமாக கொள்ளலாது. மிச்சத்தையும் வரலாற்று மையங்களாக நாங்கள் கொள்ளலாம். பட்டதொம்பலென, பெலிலெனா, மினிகா கல்கந்த, பொத்தான இவ்வளவுத்தையும் வரலாற்று மைய இடங்களாக நாங்கள் கொள்ளலாம். ஏனையவற்றை வரலாற்று மைய இடமா கொள்ளலாது. அதாவது அட்ட சட்டல் என்ன வரலாற்று மைய இடமாக கொள்ளலாது. அடுத்து நாங்கள் 2வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் மின்னேரியா வாவி, கவுடுழு வாவி, மகா கனதர வாவி, குருளு வாவி, கந்தலாய் வாவி. இதுல கந்தலாய் வாவி பிழையான விட. ஏனென்றா கந்தலாய் வாவி 2ஆம் அக்ரபோதி மன்னால உருவாக்கம் பெற்றது. கந்தலாய் வாவி 2ஆம் அக்ரபோதி மன்னால உருவாக்கம் பெற்றது. இந்த 2ஆம் அக்ரபோதியால உருவாக்கப்பட்ட குளங்களை நாங்கள் நோக்குவோம் என்றால் கந்தலாய் வாவி, கிரிந்தலை வாவி, வலகஸ் வாவி போன்ற குளங்கள் 2ஆம் அக்ரபோதி மன்னால உருவாக்கம் பெற்றது. இதுல மின்னேரியா, கவுடுழு, மகா கெனுதரவாவி, குருளுவாவி என்பன மகா சேன மன்னனால உருவாக்கம் பெற்ற குளங்களாக காணப்படுது. அடுத்தது 3வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் அபயகிரி, ரன்கொத்பெகர, ருவன்வெளிசாய, மிரிசவெட்டிய, ஜேத்தவன ராமிய. இதுல ரன்கொத்பெகர பிழையான விட. ஏனைய அனுராதபுரத்துக்குரிய விகாரைகள். ரன்கொத்பெகர புலனறுவை காலத்துக்குரிய ஒரு விகாரையாக கட்டிடமாக காணப்படுது. இதுல அபயகிரி விகாரையை உருவாக்கியவன் வட்டகாமினி மன்னன், மிரிசவெட்டிய உருவாக்கியவன் துட்டகைமுனு மன்னன், ஜேத்தவனராமிய விகாரையை உருவாக்கியவன் மகாசேன மன்னன், ருவன்வெளிசாய விகாரையை உருவாக்கியவன் துட்டகைமுனு. இவ்வளவு என்னது அனுராதபுர காலத்துக்குரியது. ரன்கொத்பெகர நிசங்க மல்லமன்னால உருவாக்கம் பெற்ற ஒரு கட்டிடமா கொள்ளப்படுது. அடுத்த 4வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் கல்பொத்த கல்வெட்டு, ரன்கிரி தம்புள்ள கல்வெட்டு, கட்டதாகே கல்வெட்டு, தெவநகல கல்வெட்டு, வாந்துருப்ப கல்வெட்டு. இதுல பிழையான விட 4 தெவநகல கல்வெட்டு. இந்த தெவநகல கல்வெட்டு 1ஆம் பராக்கிரமபாகு மன்னால உருவாக்கம் பெற்றது. ஏனைய நிசங்க மல்ல மன்னால உருவாக்கம் பெற்றது. குறிப்பாக கல்பொத்த கல்வெட்டு, ரன்கிரி தம்புள்ள கல்வெட்டு, வாந்துருப்ப சாசனம், கட்டதாக கல்வெட்டு இவ்வளவும் என்னது நிசங்க மல்லனுடைய வரலாறு பற்றி குறிப்பிடுகின்ற கல்வெட்டாகவும் நாங்க கொள்ளலாம். அதே போன்று தெவநகல கல்வெட்டையும் 1ஆம் பராக்கிரமபாகனுடைய வரலாறை குறிப்பிடுகின்ற ஒரு கல்வெட்டாகவும் நாங்கள் நோக்கலாம். அடுத்த 5வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் அனுலா, சீவலி, லீலாவதி, கல்யாணவதி, சோமாவதி. இதுல பிழையான விட சோமாவதி. ஏனென்றா சோமாவதி அனுராதபுரத்திற்குரிய ஒரு அரசி. ஏனியவர்கள் புலனறுவை காலத்துக்குரிய அரசிகளாக கொள்ளப்படுது. குறிப்பாக அனுலா, சீவலி, லீலாவதி, கல்யாணவதி போன்றவர்கள் புலனறுவை காலத்துக்குரிய அரசிகள். அடுத்த 6வது நாங்கள் நோக்குவோம் என்றால் புத்சரண, மயூர சந்தேசய,
சத்தர்ம லங்கார திசர சந்தேசிய நிகாய சங்கிரகய. இதுல வந்து பிழையான விட வந்து புச்சரண. ஏனைய வந்து கம்பளை காலத்துல வந்து இல்லாட்டி கம்பளை காலத்துல உருவாக்கம் பெற்ற நூல்களும் இருக்கு, ஏனைய ராஜ்ய காலத்திலே வந்து உருவாக்கம் பெற்ற நூல் இருக்கிற காலத்தால வந்து நாங்கள் இப்படி நோக்கலாம். தென்மேற்கு ராசாயனி காலத்துல வந்து உருவாக்கம் பெற்ற நூல்கள் என்ற ரீதியில வந்து ஏனையவற்றை பார்க்கலாம். இந்த புச்சரண வந்து மகாவிகாரை பிக்குவால வந்து உருவாக்கம் பெறுது. இந்த புச்சரண நூலை வந்து உருவாக்கியவர் வந்து வித்தியா சக்கரவர்த்தி. புச்சரண என்ற நூலை உருவாக்கியவர் வித்தியா சக்கரவர்த்தி. நிகாய சங்கிரக என்ற நூலை உருவாக்கியவர் ஜெயபாகு தேவரக்கிரக தேரர். நிகாய சங்கிரக என்ற நூலை உருவாக்கியவர் ஜெயபாகு தேவரக்கிரக தேரர். அடுத்தது 7வது நாங்கள் பார்த்தோம் என்றால் நுவரகலாவிய கேவாகட்ட சப்ரகமுவ வெல்லச ஏழுகோரல. இதுல வந்து பிழையான விட வந்து கேவாகட்ட. ஏனெண்டா கேவாகட்ட வந்து கண்டி ராஜ்யத்துல உட்பிரதேசமாக விழுகின்ற ரட என்ற உட்பிரதேசத்துக்குள்ள காணப்படுகின்ற ஒரு நிர்வாக பிரிவாக வந்து இந்த கேவாகட்ட வந்து காணப்படுது. கேவாகட்ட வந்து கண்டி ராஜ்ய உட்பிரதேசமான ரட என்ற பிரதேசத்துக்குள்ள நிர்வாக பிரிவாக வந்து இந்த கேவாகட்ட வந்து காணப்படுது. ஏனைய வந்து குறிப்பா நுவரகலாவிய வெல்லச ஏழுகோரலை சப்ரகமு போன்றன வந்து கண்டி ராஜ்யத்தினுடைய எல்லை பரப்புல வந்து காணப்படுகின்ற திசாவணிகளாக வந்து காணப்படுது. சரியா? முதலாம் விமலதர்ம சூரியன், செனரத் வீரசுந்தர பண்டார, ராயாத்தி ராயசிங்கன், ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன். இதுல வந்து பிழையான விட வந்து வீரசுந்தர பண்டார. வீரசுந்தர பண்டார வந்து ஒரு படைத்தளபதி, ஏனையவர்கள் வந்து மன்னர்கள். வீரசுந்தர பண்டார வந்து யாருடைய படைத்தளபதி என்றா கரளியத்த பண்டாரனுடைய படைத்தளபதி. யாருடைய படைத்தளபதி? கரளியத்த பண்டாரனுடைய படைத்தளபதியா வந்து இந்த வீரசுந்தர பண்டார வந்து காணப்படுகின்றார். இந்த வீரசுந்தர பண்டாரவை பயன்படுத்தி கொண்டுதான் கரளியத்த பண்டார வந்து என்னது பிற்காலத்துல வந்து கண்டியை நோக்கி படையெடுப்பதற்கு வந்து இவன் வந்து உதவுவதற்கும் இவன் தான் ஒரு காரணமாக வந்து விளங்குறான். அதாவது வந்து என்னது கரளியத்த பண்டாரனுடைய படைத்தளபதி வந்து வீரசுந்தர பண்டார. இந்த வீரசுந்தர பண்டார வந்து எங்களுடைய முதலாம் ராயசிங்க மன்னன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த முதலாம் வீரசுந்தர பண்டார சாதகமாக பயன்படுத்தி கரளியத்த பண்டாருக்கு எதிராக படையெடுத்து சென்று கரளியத்த பண்டார வந்து போர்த்துகேயரிடம் வந்து தஞ்சம் அடைகிறான். இது வந்து எதுக்க பார்க்கலாம்னா நாங்கள் சீதாவாக்கியனுடைய எழுச்சி என்ற ரீதியில முதலாம் ராயசிங்கனுடைய வரலாறு என்ற ரீதியில வந்து நாங்கள் பார்ப்போம். அடுத்த நாங்கள் பார்க்க போறது வந்து இதுல வந்து சப்பா எழுதுங்கோ. இதுல வந்து என்ன சப்கெடிங்கா போட்டு எழுதுங்க என்னண்டா ஆளுநர்களும் அவர்களுடைய பணிகளும். குறிப்பாக கென்றி வாட்டாள வந்து இரணைமடு ரக்காம குல புனரமைப்பு. கென்றி வாட்டாள வந்து இரணைமடு ரக்காம குல புனரமைப்பு. அடுத்த கெர்கியூலிஸ் ரொபின்சனால வந்து திச மகாராம குல புனரமைப்பு. கெர்கியூலிஸ் ரொபின்சன் என்பவரால வந்து திச மகாராம குல புனரமைப்பு. வில்லியம் கிரகரியால வந்து கந்தலாய் குல புனரமைப்பு. வில்லியம் கிரகரியால வந்து கந்தலாய் குல புனரமைப்பு. வில்லியம் கிரகரியால வந்து கந்தலாய் குல புனரமைப்பு. சரியா? ஆதர் கோடனால வந்து கலாவாவி புனரமைப்பு. ஆதர் கோடனால வந்து கலாவாவி புனரமைப்பு. அடுத்தது வெச் ரிச்வேயால வந்து ஜோதவாவி புனரமைப்பு. வெச் ரிச்வேயால வந்து ஜோதவாவி புனரமைப்பு. சரியா? அடுத்த கெடிங் போடுங்க ஐம்பெரும் வாதங்கள். ஐம்பெரும் விவாதங்கள். ஐம்பெரும் விவாதங்கள். ஒன்று பத்தேகம வாராகொட உதம்பிட்ட கம்பளை பாணாந்துரை. பத்தேகம வாராகொட உதம்பிட்ட கம்பளை பாணாந்துரை. இவ்வளவு வந்து ஐம்பெரும் விவாதங்களா நாங்க நோக்கலாம். இதுல வந்து 3ஆம் விக்கிரமபாகு காலத்துல குறிப்பா கம்பளை காலத்துல வந்து 3ஆம் விக்கிரமபாகினுடைய ஆட்சி காலத்துல வந்து மரச்செதுக்கலுக்கு புகழ் பெற்ற எம்பக்க தேவாலயம் வந்து உருவாக்கம் பெறுது. எனது மரச்செதுக்கலுக்கு பிரசித்தி பெற்ற எம்பக்க தேவாலயம் வந்து உருவாக்கம் பெறுது. சரியா? அடுத்த நாங்க பார்க்க போறது 9வது கேள்வி. ஜோன் டேவி, தோமஸ் கிஸ்கின்னர், ஹென்ரி மார்ஷல், பிலிப் பல்டியஸ், எமர்சன் டெனட். இதுல வந்து நாங்கள்
பிலிப் அல்தியஸ் வந்து என்னது ஒரு பிழையான விடையா நாங்க நோக்கலாம். பிலிப் அல்தியஸ் வந்து யாருண்டா ஒரு உள்ளாந்த எழுத்தாளர். ஏனையவர்கள் வந்து பிரித்தானிய எழுத்தாளர்களாக நாங்க நோக்கலாம். ஜோன் டேவி, தோமஸ் கிஸ்கின்னர், ஹென்றி மார்ஷல், எமர்சன் டெனட் போன்றவர்கள் வந்து பிரித்தானிய எழுத்தாளர்கள். சரியா? அடுத்தது 10வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், நாய்வரி, மரணவரி, துவக்கு வரி, படகு வரி, விராந்தை வரி. இதுல வந்து பிழையான விட விராந்தை வரி. ஏனண்டா விராந்த வரி என்ற ஒரு வரியை நாங்கள் பாடத்திட்டத்தும் சார்பா பார்த்தா கேள்விப்படவே இல்லை. ஆகையால வந்து இது விராந்த வரி வந்து பிழையான விடை. ஏனைய வந்து ஐரோப்பிய இனத்தவர்களால வந்து விதிக்கப்பட்ட வரிகள் என்ற ரீதியில வந்து பார்க்கலாம். ஏனென்றா மரண வரி வந்து போர்த்துகேயர் காலத்துல வந்து காணப்பட்ட வரியாக காணப்படுது. அதே போன்று துவக்கு வரி வந்து பிரித்தானியர் காலத்துல வந்து காணப்படுது. 1848 புரட்சிக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக வந்து விளங்குது. ஆகிய ரெண்டு ஐரோப்பிய இனத்தவர்கள் வந்து காணப்படுற சந்தர்ப்பத்துல வந்து இதை வந்து கொமனா நாங்க நோக்கலாம். ஐரோப்பிய இனத்தவர்களால வந்து விதிக்கப்பட்ட ஒரு வரிகள் என்ற ரீதியில வந்து இதை பார்க்கலாம். விராந்த வரி வந்து ஒரு வரியே கிடையாது. இது வந்து என்னது ஐரோப்பியர்களால வந்து அறவிடப்படவில்லை இந்த வரி. அடுத்து நாங்க பார்க்க போறது என்னன்னா 11 தொடக்கம் 15 வரையான ஒவ்வொன்றிலும் 5 சோடி சொற்பெயர்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒரு சோடியில் உள்ள பெயர்கள் ஒன்றொன்று பொருந்தவில்லை. பொருந்தாத அந்த சோடியை இனங்கண்டு அதன் இலக்கத்தை எதிரே உள்ள அடைப்புக்குறியில வந்து இடட்டாம். எங்களுக்கு தான் ஈஸியே சோடி சேர்த்து எங்களுக்கு விருப்பம் தான் எல்லாருக்கும். அதே மாதிரி சும்மா கட்டுக்கதைகள் கிளப்புவாங்க படிக்கிற காலத்துல சோடி சேர்த்து. அதே மாதிரி தான் இங்கே சோடி சேர்க்கணும். ஆனா இதுல வந்து சோடி தந்திருக்காங்க. நாங்க இதுல பிழையான சோடியோ அதை பார்த்து போட்டோம்னா சரி. இதுல வந்து மகாவாளுகா நதி வந்து மகாவலி கங்கை. சரி, இது வந்து மறுபெயர்கள் வந்து கேட்டிருக்கு. நதிகளும் அதனுடைய மறுபெயர்களும். மகாவலி கங்கையினுடைய மறுபெயர் வந்து மகாவாளுகா நதி. சரி. தெதிருவோயாவினுடைய மறுபெயர் வந்து ஜஜ்ஜர நதி. சரி. மாணிக்க கங்கையினுடைய மறுபெயர் வந்து கப்பரகந்த நதி. கலாவயாவினுடைய மறுபெயர் வந்து கோண நதி. கலாவயாவினுடைய மறுபெயரை நாங்கள் நோக்குவோம் என்றால் கொண நதி, கோண நதி, பொன்பரப்பி ஆறு. கலாவயாவினுடைய மறுபெயர் கொண நதி, கோண நதி, பொன்பரப்பி ஆறு. அடுத்த நாங்கள் நோக்க போறது வந்து கதம்ப நதி. கதம்ப நதி தான் இதுல வந்து பிழையான விட. குறிப்பா 5வது விட தான் பிழையான விட. கதம்ப நதியினுடைய மறுபெயர் வந்து என்னண்டா மெல்வத்து ஓயா. அதாவது வந்து மெல்வத்தோயாவினுடைய மறுபேர் தான் கதம்ப நதியும் அருவியாரும். மெல்வத்தோயாவினுடைய மறுபேர் தான் கதம்ப நதியும் அருவியாரும். சரியா? இதுல வந்து அம்பன் கங்கை என்றது மகாபலி கங்கையினுடைய கிளை கங்கையாக வந்து அம்பன் கங்கை வந்து காணப்படுது. அம்பன் கங்கை வந்து மகாபலி கங்கையினுடைய கிளை கங்கையாக வந்து காணப்படுது. அடுத்த 12வது கேள்வி வந்து காக்கவண்ண திஸ்தமன்னன், துட்டகை முனு, அடுத்த ஜசலாய திஸ்தமன்னன், சுபமன்னன், அடுத்த முதலாம் சங்கதிச மன்னன், சங்கபோதி மன்னன், முதலாம் காசியப்ப மன்னன், முதலாம் மொகல்லாள மன்னன், முதலாம் உதய மன்னன், இரண்டாம் உதய மன்னன். இதுல பிழையான விட வந்து 5வது முதலாம் உதய மன்னன், 2ஆம் உதய மன்னன். அடுத்த நாங்கள் 13வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம். மயூர பாத பிரிவினா வந்து வாகிரிகளவுக்குரியது. சரி. விஜயப்பா பிரிவினா வந்து தொட்டகமுக்குரியது. சரி. பத்மாவதி பிரிவினா வந்து கெராகலவுக்குரியது. சரி. இருகல் குலத்திலக பிரிவினா வந்து தெவினுவரவுக்குரியது. இருகல் குலத்திலக பிரிவினா வந்து தெவினுவரவுக்குரியது. அடுத்த வந்து சுனேத்ரா தேவி பிரிவினா வந்து எதற்குரியண்டா பெப்பிலியான சுனேத்ரா தேவி. பெப்பிலியான என்ற இடத்துக்குரியது வந்து சுனேத்ரா தேவி பிரிவினா. இதுல பிழையான விட வந்து 13க்கு வந்து 4. அடுத்தது 14 நாங்கள் நோக்குவோம் என்றால் லோரன்சோடி அல்மேடா வந்து போர்த்துகல் நாட்டை சேர்ந்தது. சரி. அடுத்த பியாரோ டி லோ நேரோல் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். சரி. ஜோரிஸ்வான் ஸ்பில்பர்ஜன் வந்து டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர் வந்து பிழை. அவர் வந்து ஒல்லாந்து நாட்டை சேர்ந்தவர். லோரன்சோடி அல்மேடாவும் லோரன்சோடி அல்மேடா வந்து போர்த்துகல் நாட்டை சேர்ந்தவர். ஜோரிஸ்வான் ஸ்பில்பர்ஜன் வந்து ஒல்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அதே போன்று சீபோல்டி த பாட் வந்து ஒல்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இதுல ஜோரிஸ்வான் ஸ்பில்பர்ஜனும் சீபோல்டி த வாட்டும் இலங்கைக்கு வருகிற அந்த ஒல்லாந்தர்களாக வந்து காணப்படுகிறார்கள். அடுத்த ரோபோட் ஆண்ட்ரோஸ் வந்து பிரித்தானியாவை சேர்ந்தவர்.
அடுத்த நாங்கள் மாத்தறைக்குரிய சரி. பிரெட்ரிக்னா திருகோணமலையில இருக்கு. பிரெட்ரிக் கோட்டை வந்து திருகோணமலையில இருக்கு. அடுத்த ஆக்ஸ்டன்பர்க் கோட்டை வந்து திருகோணமலை. மெக்டோவல் கோட்டை வந்து மாத்தளை சரி. ஹெமன் ஹில் கோட்டை வந்து ஊர்காவற்துறை, அதுவும் சரி. இதற்கு வந்து 15ஆவதுக்கு வந்து விட வந்து 2வது. அடுத்த 16 நாங்க நோக்குவோம் என்றால் 20 வரையுள்ள என்ன 16 தொடக்கம் 20 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிலும் சில பெயர்கள் கூற்றுக்கள் திகதிகளின் தொகுதிகள் வந்து தரப்பட்டுள்ளது. XY நிரல்கள்ல தரப்பட்டுள்ளது. வையில் நிரலில் தரப்பட்டுள்ள பெயர்கள் வந்து கூற்றுக்கள் திகதிகள் என்பன எக்ஸ் நிரலில் தரப்பட்டுள்ள ஏதோ ஒரு வகையில வந்து தொடர்பட்டுக்குமா. அந்த என்ன எக்ஸ்லையும் வையிலையும் தந்திருக்கும். அதுவும் இதுவும் ஏதோ ஒரு எக்ஸும் வையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இருந்து பொருந்தும். அந்த பொருந்துற சோடியை வந்து கண்டுபிடிச்சு அடைப்புக்குறியில வந்து போடட்டாம். அதான் சொல்லி கிடக்கு. சரியா. வை வை நிரலில் உள்ளவற்றை எக்ஸ் நிரலில் உள்ளவர்க்கேற்ப சரியாக ஒழுங்குபடுத்தும் போது கீழே தரப்பட்டுள்ள 5 சேர்மானங்களுள் ஒன்று சரியானதாகும். சரியான சேர்மானத்தின் இலக்கங்களை தெரிவு செய்து அடைப்புக்குறியில வந்து இடட்டாம். 16வது கேள்வி. பண்டுகாவிய மன்னன் பண்டுகாவிய மன்னால வந்து அபயபாவி வந்து உருவாக்கம் பெறுது. வசவ மன்னால வந்து எலகர கால்வாய் வந்து உருவாக்கம் பெறுது. தாதுசேன மன்னால வந்து கலாவாவி வந்து உருவாக்கம் பெறுது. 2ஆம் அக்ரபோதியால வந்து கிரிந்தலை கந்தலாய் கிரிந்தலை வலகஸ்வாவி 2ஆம் அக்ரபோதியால வந்து உருவாக்கம் பெறுது. 1ஆம் பராக்கிரம பாகு மன்னால வந்து தோர தத்திக்கு அணைக்கட்டு வந்து உருவாக்கம் வருது. 1ஆம் பராக்கிரம பாவால வந்து தோர தத்திக்கு என்ற அணைக்கட்டு வந்து உருவாக்கம் வருது. சரியா. இதுக்கு வந்து விட வந்து 4 CEABD. CEABD. இதுல வந்து வசவ மன்னால வந்து எருவாவி கிரிவடுன்ன நொச்சிப்பொத்தான மானாகட்டிய மகாவிலாச்சிய போன்ற குளங்கள் வந்து உருவாக்கம் பெறுதாரால வசவமனால வந்து எருவாவி கிரிவடுன்ன நொச்சிப்பொத்தான மானாகட்டிய மகாவிலாச்சிய போன்ற குளங்கள் வந்து உருவாக்கம் பெறுது. அடுத்த நாங்கள் பார்க்க போறது என்னண்டா இதுல வந்து 1ஆம் பராக்கிரம பாகு மன்னால வந்து பராக்கிரம சமுத்திரம் வந்து உருவாக்கம் பெறுது. அதனை விட 163 பெரிய குளம், 163 பெரிய குளம், 2376 சிறிய குளம், 165 அணைக்கட்டுகள், 341 கலிங்கல் தொட்டிகள், அதோட 1753 கால்வாய்களும் உருவாக்கம் பெறுது. 163 பெரிய குளம், 2376 சிறிய குளம், அடுத்தது சிறிய குளம், அடுத்த 165 அணைக்கட்டுகள், 341 கலிங்கல் தொட்டுகள், 1753 கால்வாய்கள் வந்து உருவாக்கம் பெறுது. அடுத்தது வந்து பாதிகாவியம். 17வது கேள்வி. பாதிகாவியன் பற்றி குறிப்பிடுவது வந்து மொளாகெடிய வெலேகல கல்வெட்டு. மொளாகெடிய வெலேகல கல்வெட்டு இது வந்து பாதிகாவியன் பற்றி குறிப்பிடுது. 4ஆம் மைந்தன் பற்றி மிகுந்தலை சுவர் கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. சேனா சம்மத விக்கிரம பாகு பற்றி என்ன கல்வெட்டு? கடலாதனிய பாறை கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. கீர்த்தி சிறு ராயசிங்கன் பற்றி கங்காராம விகாரை கல்வெட்டு வந்து குறிப்பிடுகின்றது. ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன் பற்றி செலவ கல்வெட்டு வந்து குறிப்பிடுகின்றது. இதுக்கு விட வந்து BEDAC 2வது விட. அடுத்த 18ஆம் நாங்கள் நோக்குவோம் என்றால் சாரத்த சங்கிர வந்து புத்ததாசமனால வந்து உருவாக்கம் பெற நூல். காவிய சேகர வந்து தொட்டகமோ ராவலதரால வந்து உருவாக்கம் பெற்ற நூல். சுபாசிதய வந்து அழக வண்ண முகவட்டியால வந்து உருவாக்கம் பெற்ற நூல். யாழ்ப்பாண வைபவமால வந்து மயில் வாகன புலவரால வந்து உருவாக்கம் பெற்ற நூல். சங்கர ஜபத வந்து முக்கொட்டுவராளையால வந்து உருவாக்கம் பெற்ற நூல். இதுக்கு விட வந்து 5 EABCD 5. அடுத்த 19வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் கோல்புருக் கமரன் ஆணைக்குழு ராஜகாரிய முறை நீக்கல். உங்களுக்கே தெரிந்த விடயம். கோல்புருக் வந்து ஏன் பாரணம்டா இலங்கையில வந்து செலவை வந்து குறைச்சு வருமானத்தை வந்து ஈட்டுகின்ற வகையில வந்து அந்த என்னென்ன காரணத்தால வந்து செலவு ஏற்படுது அதை வந்து கண்டுபிடிச்சு வருமானத்தை ஈட்டக்கூடிய வழிமுறைகளை வந்து கண்டுபிடிப்பதற்காக வருகிற இந்த ஆணைக்குழு தான் கோல்புருக் ஆணைக்குழு. இந்த ஆணைக்குழுவால வந்து முன்வைக்கப்பட்ட சிபாரிசுகள்ல ஒன்றுதான் ராஜகாரிய முறை வந்து நீக்கப்படல். அந்த சிபாரிசு தான் இதுல குறிப்பிட்டிருக்கு. அடுத்த வந்து மோகன் ஆணைக்குழு கல்வி திணைக்களங்களை ஸ்தாபித்தல்.
டொனமூர் ஆணைக்குழு சர்வஜன வாக்குரிமை, சகல மக்களுக்கும் வந்து வாக்குரிமை கிடைக்கணும், 21 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வாக்குரிமை கிடைக்கணும், இன மத மொழி வேறுபாடின்றி வாக்குரிமை கிடைக்கணும், ஆண் பெண் இருவருக்கும் வந்து வாக்குரிமை கிடைக்கணும் என குறிப்பிட்ட சர்வஜன வாக்குரிமை பற்றி குறிப்பிடுகின்றது வந்து டொனமூர் ஆணைக்குழு. சோல்பரி ஆணைக்குழு வந்து பாராளுமன்றம் ஸ்தாபித்தல், அடுத்த வந்து சிறுபான்மை காப்பீடு பற்றியும் இந்த சோல்பரி ஆணைக்குழு வந்து குறிப்பிடுது. அடுத்த ரிடில் ஆணைக்குழு வந்து பல்கலைக்கழகங்களை ஸ்தாபித்தல் பற்றி குறிப்பிடுகின்றது. அடுத்த 20வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், விக்டர் கொரோயா வந்து சிலாபத்து சங்கம், விக்டர் கொரோயா வந்து சிலாபத்து சங்கம், டி.எஸ். சேனநாயக்க வந்து ஐக்கிய தேசிய கட்சி, ஜி பொன்னம்பலம் வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், எஸ்.ஜே.வி. செல்வநாயகம் வந்து இலங்கை தமிழரசு கட்சி, ஏ.எஸ். விக்ரமசிங்க வந்து இலங்கை கம்யூனிஸ்டிய கட்சி. ஆக விட வந்தன இ.டி.ஏ.சி.பி 5வது விட. அடுத்த கேள்வியை நாங்க பார்ப்போம். 21 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு தலைப்பின் கீழ் 5 விடயங்கள் தரப்பட்டுள்ளது. அதில் ஒன்று தலைப்பிற்கு பொருந்தாது உள்ளது. அதை வந்து தெரிவு செய்து அதனை வந்து இலக்கத்துல வந்து இடட்டாம் அடைப்புக்குறியில. முதலாவது, அனுராதபுர சமய காலத்து சமய நிலையை நாங்கள் நோக்குவோம் என்றால், தேவநம்பிய தீசங்காலத்துல வந்து சரி மகாபோதி வந்து கொண்டு வரப்படுது சரி. முதலாம் கஜபாக மேனால வந்து பத்திரிகை வழிபாடு வந்து அறிமுகப்படுத்தப்படுது சரி. மித்தசேனன் காலத்துல வந்து தம்மதாது வந்து கொண்டு வரப்பட்ட அது வந்து பிழ, 3வதாம் விட. அடுத்த சரி மேகவண்ணன் காலத்துல வந்து தந்ததாது கொண்டு வரப்பட்டது சரி. அடுத்த சரி மொகல்லா மன்னன் காலத்துல வந்து கொண்டு வரப்பட்ட கேசதாது வந்து கொண்டு வரப்பட்டது சரி. அடுத்த முதலாம் பராக்கிரம பாகு மன்னனை பற்றி நாங்கள் நோக்குவோம் என்றால், முழு நாட்டையும் ஒன்றுபடுத்தியவன் வந்து முதலாம் பராக்கிரம பாகு மன்னன் சரி. அவன் வந்து பர்மா மீதும் படையெடுத்து போறான். அடுத்த வந்து திருலோக சுந்தரிய பட்டத்து ராணியா வந்து வைத்திருந்தான், அது வந்து பிழை. முதலாம் பராக்கிரம பாகனுடைய பட்டத்து ராணி வந்து திருலோக சுந்தரி இல்ல. இது வந்து திருலோக சுந்தரி வந்து யாருடைய பட்டத்து ராணி என்றா, முதலாம் விஜயபாகனுடைய பட்டத்து ராணி. திருலோக சுந்தரி வந்து யாருடைய பட்டத்து ராணி என்றா, முதலாம் விஜயபாகனுடைய பட்டத்து ராணி. அடுத்தது சங்கத்தின் 3 நிக்காயங்களையும் ஒற்றுமையாக்கினான் சரி. இவன் வந்து சமயத்தை வளர்ச்சிப்படுத்துகின்ற நோக்கில வந்து 3 நிக்காய பிரிவுகளையும் ஒன்றிணைத்து வந்து மாநாடுகளை வந்து மேற்கொண்டு சமயத்தை வளர்ச்சிப்படுத்திய மன்னனா வந்து முதலாம் பராக்கிரமபா வந்து காணப்படுகின்றான். தென்னிந்தியாவில பர்மா மீது ஆக்கிரமிப்பு நடத்தினான் சரி. 3 குளங்களை ஒன்றிணைத்து பராக்கிரம சமுத்திரம் வந்து கட்டப்படுது சரி. இதுக்கு விட வந்து 2. அடுத்தது கடலாதனிய விகாரை 23. இஸ்தபதி ராஜா என்ற கலைஞரால வந்து கட்டப்படுது. இதுதான் முதலாவதாம் விடப்புல. கடலாதனிய விகாரை வந்து கணேஸ்வர ஆச்சாரியாரால வந்து கட்டப்படுது. கடலாதனிய விகாரை வந்து கணேஸ்வர ஆச்சாரியால வந்து கட்டப்படுது சரியா. அடுத்த வந்து இஸ்தபதி ராஜரால வந்து என்ன கட்டப்படுதுண்டா, லங்காதிலக விகாரை வந்து செங்கல்லை கொண்டு கட்டப்படுது. இஸ்தபதி ராஜரால வந்து லங்காதிலக விகாரை வந்து செங்கல்லை கொண்டு கட்டப்படுது. இது யாருடைய துணையால வந்து கட்டப்படுது? இந்த லங்காதிலக விகாரை சேனா லங்காதிகார என்ற அமைச்சருடைய உறுதுணையோட வந்து கட்டப்படுது வந்து இந்த லங்காதிலக விகாரை. அடுத்தது 4ஆம் புவனேக பாகு மன்னன் காலத்துல வந்து கட்டப்பட்ட கட்டடங்களை நாங்கள் நோக்குவோம் என்றால், லங்காதிலக விகாரை, கடலாதனிய விகாரை, விஜயோத்பாய நிகம்பாய கட்டடங்கள். விஜயோத்பாய நிகம்பாய கட்டடங்கள் வந்து 4ஆம் புவனேக பாகு மன்னன் காலத்துல வந்து கட்டப்படுது. இதுக்கு விட வந்து 1. அடுத்த இலங்கையில் ஒல்லாந்தர் ஆட்சி. இலங்கையில வந்து ஒல்லாந்தர் ஆட்சியை நாங்கள் நோக்குவோம் என்றால், 1658 ஒல்லாந்தர் கரையோர பிரதேசத்தை தமது ஆதிக்கத்துக்கு உட்படுத்தினர் சரி. இவர்கள் வந்து 1658 தொடக்கம் 1796 வரையான காலப்பகுதியில வந்து ஆட்சியை மேற்கொண்டவர்கள் வந்து ஒல்லாந்தர்கள். அடுத்த ஒல்லாந்தர் வந்து கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி மூலம் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சரி. பிஓசி என்ற கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியை வந்து உருவாக்கின, அதே போன்று பிஓசி என்ற நாணயத்தை வந்து உருவாக்கினோம். அதை குறிப்பிடலாம். ஞோன் மெட்சூக்கர் என்பவரே முதலாவது ஒல்லாந்த ஆளுநர், அது வந்து பிழை. ஒல்லாந்த ஆளுநர் வந்து முதலாவது வில்லியம் ஜே கொஸ்தர். இவரு கீழே வந்து 10 அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு வந்து காணப்படுது. அந்த குழுவினுடைய பேர் வந்து பொலிட்டிக் ராட். அதனுடைய குழுவினுடைய பேர் வந்து பொலிட்டிக் ராட். அடுத்த வந்து சிஎம் நாட்டில் உபசம்பதாவினை கொண்டு வருவதற்கு கண்டி அரசனுக்கு ஒல்லாந்தர் உதவி புரிந்தமை சரி. அடுத்தது 1766 கண்டி மன்னனுக்கும் ஒல்லாந்தர்களுக்கும் இடையில வந்து உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திரப்பட்டது, அதுவும் சரி. இதுல வந்து
இதுல பொருந்தாதான் கேட்டிருக்கு. இதுல வந்து மூன்றாவதாம் விட, இதுக்கு வந்து 24க்கு வந்து மூன்றாவது விட ஏன் பொருந்தேலியண்டா, ஒல்லாந்தர்ல வந்து ஜோன் மெட்சூக்கர் வந்து பொருந்தேல. ஏண்டா ஒல்லாந்தர்ல வந்து ஒல்லாந்த முதலாவது ஆளுநர் வந்து வில்லியம் ஜே கோஸ்டர் தான் முதலாவது ஆளுநர். அப்ப என்ன மூன்றாவதாம் விட பிழை. டொனமூர் ஆணைக்குழுவை நாங்கள் நோக்குகின்ற போது இலங்கை சுதந்திரம் வழங்குவது பற்றி கருத்தில் கொள்வதற்காக நியமிக்கப்பட்டது. இது வந்து டொனமூர் ஆணைக்குழு வந்து இல்ல. இலங்கையில வந்து சுதந்திரம் வழங்குவதற்காக வந்து டொனமூர் ஆணைக்குழு வந்து கொண்டு வரப்படவில்லை. டொனமூர் ஆணைக்குழுவை நாங்கள் நோக்குகின்ற போது குறிப்பா இந்த சர்வஜன வாக்குரிமை மீது அதிகளவா கவனம் செலுத்தியவர்களாக இந்த டொனமூர் ஆணைக்குழு வந்து காணப்படுது. அடுத்தது 1929 ஆணைக்குழு இலங்கைக்கு வந்தது சரி. ட்ரமன்ஸ் ஃபீல்ட் ஜெப்ரி பட்டல் ஆகியோர் ஆணைக்குழு 2 அங்கத்தவர்களாவர் சரி. அரசு சேவை ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கு முன்மொழியப்பட்டது சரி. 1931 சீர்திருத்த முன்மொழிவுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன சரி. இதுல வந்து பிழையான விட வந்து 1. இதுல கேட்டிருக்கு பொருந்தாத விடையை தான் போட சொல்லி, அப்ப விட 1. அடுத்த நாங்கள் நோக்குவோம் 20 தொடக்கம் 30 வரை உள்ள வினாக்கள் ABCD எனும் 4 தெரிவுகள் தரப்பட்டுள்ளன. இவற்றுள் 1 அல்லது பல சரியான விடைகளாகும். அந்த சரியான விடையை வந்து அந்த சரியான விடையை அல்லது விடைகளை வந்து தெரிவு செய்யட்டாம். அறிவுறுத்தலின் சுருக்கம் ஏயும் பியும் மாத்திரம் சரியண்டா 1 போடட்டாம், ஏயும் சியும் மாத்திரம் சரியண்டா 2 போடட்டாம், பியும் சியும் மாத்திரம் சரியண்டா 3 போடட்டாம், சியும் டியும் சரியண்டா 4 போடட்டாம், எல்லாம் சரியண்டா 5 போடட்டாம். இதுல வந்து செங்கோ தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களை வந்து நாங்க நோக்குகின்ற போது செங்கோ இலங்கைக்கு எதிராக வந்து பல தடவை வந்து ஆக்கிரமிப்பை வந்து மேற்கொண்டான் சரி. குறிப்பா 2 தடவை வந்து செங்கோ வந்து இலங்கைக்கு வந்து சென்றதாக வந்து காளி மும்மொழிய கல்வெட்டு வந்து குறிப்பிடுகின்றது. இவனின் வாராண்டா வீர அழகேஸ்வரன் வந்து செங்கோ வருகின்ற பொதுவனுக்கு வந்து மரியாதை வந்து வழங்கவில்லை. அதனால வந்து இவன் வந்து கொண்டு வந்த சன்மான பொருட்களை வந்து இங்க தெவினுவர் ஆலயத்துக்கு வந்து தானமாக வழங்கிவிட்டு இவன் வந்து திரும்பி சென்றதாக காளி மும்மொழி கல்வெட்டு வந்து குறிப்பிடுகின்றது. செங்கோ இலங்கை ஆட்சியாளர் ஒருவரை சிறை கைதியா சீனாவுக்கு கொண்டு சென்றான் சரி. வீர அழகேஸ்வரனையும் அவனது படைத்தளபதிமார்களையும் அமைச்சர்களையும் வந்து கொண்டு போறான் சீனாவுக்கு. ஏண்டா தனக்கு என்ன மரியாதை செலுத்தலை என்ற காரணத்தாலும் ஏனைய காரணங்களாலும் வந்து இவன் வந்து கொண்டு போறான். அடுத்த வந்து செங்கோ அக்கால சீனாவின் சக்கரவர்த்தியாக இருந்தார். அது வந்து பிள்ளை. என்ன ஜுங்லோ வந்து தான் சீனாவினுடைய சக்கரவர்த்தி. ஜுங்லோ என்பவன் தான் சீனாவினுடைய சக்கரவர்த்தி. இதுல செங்கோ வந்து ஜுங்லோவினுடைய படைத்தளபதி. ஜுங்லோவினுடைய படைத்தளபதி வந்து செங்கோ. அடுத்தது வந்து இலங்கையில் சீன வர்த்தகர்களுக்கு தொல்லை ஏற்படுத்தியமையால வந்து செங்கோ முதல்ல ஆக்கிரமிப்பு வந்து காரணம். அது வந்து பிழை. ஏனென்றா வீர அழகேஸ்வரன் வந்து மரியாதை வழங்காத காரணத்தால வந்தான் இந்த செங்கோ வந்து படையெடுத்து வந்தான். இதை பற்றி காளி மும்மொழி கல்வெட்டு வந்து குறிப்பிடுகின்றது. இதுல வந்து முதலாதான் சரி, ஏயும் பியும் தான் சரி. முதலாதான் விட. அடுத்த நாங்கள் நோக்குவோம் என்றால் குருநாகல் காலப்பகுதியில் தொடர்பு பெற்ற கூற்று சரியான கூற்று. 2ஆம் புவனேபா மன்னால வந்து குருநாகல் ராஜ்யம் வந்து நிர்வாக நிலையமாக்கப்படுது சரி. குருநாகலை வந்து சந்திரபானு வந்து ஆக்கிரமிப்பு செய்யறான். அது வந்து பிழை. குருநாகலை வந்து சந்திரபானு வந்து ஆக்கிரமிப்பு செய்யல. சந்திரபானு வந்து தம்பதனியா வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறான். யாருடைய காலத்திலே வந்தா 2ஆம் பராக்கிரமபாகு மன்னனுடைய காலத்துல வந்து யார் எங்களுடைய சந்திரபானு வந்து ஆக்கிரமிப்பு மேற்கொள்றான். அந்த சந்திரபானு வந்து எங்களுடைய 2ஆம் பராக்கிரமம் தோக்கடிக்கிறான் சரியா. குருநாகல் காலத்தில் ஜாதக கதை புத்தகங்கள் சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்படுது சரி. பன்சியஸ் பனஸ் ஜாதக என்ற சிங்கள புத்தகம் வந்து மொழிபெயர்க்கப்படுது. அடுத்த வந்து குருநாகல் இறுதி ஆட்சியாளனாக வந்து 7ஆம் புவனையை வந்து காணப்பட்டான் பிழை. குருநாகலினுடைய இறுதி ஆட்சியாளன் வந்து 5ஆம் விஜயபாகு. குருநாகலுடைய இறுதி ஆட்சியாளன் வந்து 5ஆம் விஜயபாகு. குருநாகனுடைய இறுதி ஆட்சியாளன் வந்து 5ஆம் விஜயபாகு. அடுத்த ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்கோ. இலங்கை பல்கலைக்கழகத்தின் முதலாவது உபவேந்தர். இலங்கை பல்கலைக்கழகத்தின் முதலாவது உபவேந்தர் சேர் ஐவர் ஜெனிங்ஸ். சேர் ஐவர் ஜெனிங்ஸ். அடுத்த கேள்வி வித்தியோதயா பிரிவினாவை ஸ்தாபித்தவர் யாருண்டா ஹிக்கடுவ சுமங்கல தேரர். வித்தியோதயா பிரிவினாவை ஸ்தாபித்தவர் வந்து ஹிக்கடுவ சுமங்கல தேரர். அடுத்த 28ஆம் கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் சீதாவாக்கை கால தொடர்பான கூற்று.
சீதாவாக்கை ராஜ்ஜியத்தின் ஆரம்ப ஆட்சியாளர் வந்து மாயாதுன்னு சரி. ஏனென்றா விஜயபாக கொள்ளையை தொடர்ந்து 1521ஆம் ஆண்டு விஜயபாக கொள்ளையை தொடர்ந்து கோட்டை வந்து மூன்றாவுடைய சீதாவாக்கை ரைகம கோட்டை. இதுல வந்து சீதாவாக்கனுடைய மன்னனா வந்து மாயாதுண்ண வந்து விளங்குகிறான். சரி. முதலாம் ராயசிங்கன் மன்னன் போர்த்துக்கேயரின் ஆதிக்கத்தை கொழும்பு கோட்டை வரை வரையறுத்தான். சரி. ஏனென்றா எங்களுடைய சிங்கக்குட்டி முதலாம் ராயசிங்கன் வந்து என்ன செய்தாருண்டா, போர்த்துகேயர் வந்து படையெடுத்து வந்த போது, யார் அல்போன்சோ லசந்தா வந்து படையெடுத்து வந்த போது எங்க முள்ளேரியா போர்க்களத்துல வச்சு செம்மையா அடிச்சார். யாருக்கு? போர்த்துகேயருக்கு வந்து அடிச்சார். போர்த்துகேயர் வந்து என்ன செய்யணும்டா, கொழும்பு நோக்கி தங்களுடைய படைகளை வந்து பின்னகர்த்தி செல்லினோம். அவர்களை வந்து கொழும்புக்கு வந்து வரையறுத்து கொள்ளணும் போர்த்துகேயர்கள். இவனுடைய குறிப்பாக போர்த்துகேயர் வந்து கீழே தேசத்துல வந்து தோல்வியுற்ற முதலாவது போர்க்களமாக வந்து முள்ளேரியா போர்க்களம் வந்து காணப்படுது. இந்த முதலாம் ராயசிங்கன் தான் சீதாவாக்கை ராஜ்யத்தினுடைய எழுச்சிக்கு வந்து காரணமான ஒருவனா வந்து காணப்படுகின்றான். அடுத்தது போர்த்துகேயருக்கு எதிராக போரில் சீதாவாக்கை ஆட்சியாளர் கள்ளிக்கோட்டை சமோரன் உதவியை வந்து நான்னம். சரி. மாயாதுண்ண வந்து என்ன செய்யறாருண்டா, போர்த்துகேயரை வந்து எப்படியாவது அடிச்சு நோட் அவுட் பண்ணணும்ன்ற ரீதியில வந்து கள்ளிக்கோட்டை சமோரின் உதவியை வந்து நாடி 1527 தொடக்கம் 1538 வரையான காலப்பகுதியில இவர் வந்து எங்க போர்த்துகேயருக்கு எதிராக வந்து என்ன கிளர்ச்சியில வந்து போடுறதுக்காண்டி போற. இப்படி போற சந்தர்ப்பத்துல வந்து போர்த்துகேயரை வந்து இவரால வந்து வெல்ல முடியல. இவர் வந்து திரும்பி வர தோல்வி உற்று. ஆகையால வந்து கள்ளிக்கோட்டை சமோரன் உதவியை நாடி சீதாவாக்கி ஆட்சியாளர் போர்த்துகேயருக்கு வந்து கிளர்ச்சியில ஈடுபட்ட. சரி. இதுல வந்து விட வந்து என்ன எல்லாம் சரி என்ற ரீதியால வந்து 5 தான் விடை. அடுத்த ஜாழ்ப்பாண ராஜ்யம் தொடரில் பின்வரும் கூற்று சரியானது. விரோதிய சிங்கன் வந்து விரோதிய சிங்கையாரியன் வந்து முதலா ஆட்சியாளனாவான். விட பிழ. விஜயகூலங்கை சக்கரவர்த்தியால வந்து நல்லூர் வந்து மையமாக கொண்டு யாழ்ப்பாண ராஜ்யம் வந்து உருவாக்கப்படுறது விஜயகுலங்கை சக்கரவர்த்தியால. அடுத்தது இளவரசன் அம்புலுகல யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆக்கிரமிப்பு செய்தான். இது வந்து பிழ. சப்புமல் குமாரையா என்பவன், அதாவது 6ஆம் பராக்கிரம பாகனுடைய மகன் சப்புமல் குமாரையா அல்லது செண்பக பெருமாள் என்பவன் வந்து படையெடுத்து வரான் யாழ்ப்பாணத்தை நோக்கி. அப்படி படையெடுத்து வந்து இவன் வந்து யாழ்ப்பாண ராஜ்யத்தை வந்து கைப்பற்றி கொள்றான். அடுத்த 2ஆம் சங்கிலி மன்னன் ஆட்சியின் போது என்னது 1619ஆம் ஆண்டு பிலிப் ஒலிவேரா வந்து கிளர்ச்சியில வந்து மேற்கொண்டு வந்து யாழ்ப்பாண ராஜ்யத்தை வந்து கைப்பற்றி கொள்றான் 1621ஆம் ஆண்டு. சரியா? இதுல வந்து சி என்ன 2ஆம் சங்கிலி யாழ்ப்பாண ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளனாவான். சரி. 1619 பிலிப் ஒலிவேரா யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆக்கிரமிப்புதான். சரி. இதுல வந்து விட வந்து சியும் டியும் விட வந்து 4. மகாவலி அபிவிருத்தி திட்டம், இதுல சரியான விட வந்து 1 ஏயும் பியும் சரி. ஆரம்பத்தில் மகாவலி அபிவிருத்தி திட்டம் வந்து 30 வருட திட்டமா வந்து திட்டமிடப்பட்டது. மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் முதல் கட்டம் வந்து கொள்ளை கொள்ள அணையை கட்டுவதாகும். சரி. மிச்ச 2 வந்து பிழ. அடுத்ததா வந்து நாங்கள் பார்க்க போறது என்னன்னா 31 தொடக்கம் 35 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றும் சரியான விடையை தெரிவு செய்து அதன் இலக்கத்துல வந்து அடைப்புகளில வந்து விட்டான். பிக்கு புத்தகோசர் எந்த மன்னன் காலத்துல வந்து இலங்கை வந்தாருண்டா மகாநாமன் காலத்துல. மகாநாமன் காலத்துல. முதலாம் விஜயபாகு மன்னன் சிவனொளி பாதமலைக்கு ஒரு கிராமத்தை வந்து வழங்கியான் என கூறப்படுகின்ற கல்வெட்டு வந்து அம்பகமுக கல்வெட்டு. அடுத்த வந்து முஸ்லீம் நேசன் என்பதால வந்து குறிப்பிடப்படுவது என்னென்றா முஸ்லீம் மக்களுக்கு வந்து வெளியிடப்பட்ட பத்திரிகை வந்து முஸ்லீம் நேசன். அடுத்த இதை எழுதுங்கோ திணைக்களங்கள். போர்த்துகேயர் காலத்துல வந்து காணப்பட்ட திணைக்களங்களும் அதனுடைய செயற்பாடுகளும். மகாபத்த திணைக்களம் மகாபத்த வந்து கருவா திணைக்களம். ஆக்ரா பத்த வந்து ரத்தினங்கள் அகழ்வோர் ரத்தினப்பட்டை தீட்டுவோர் உள்ளிட்ட துறை. குருவே பத்த வந்து யானை பிடிப்போர் யானை பழக்குவோர் உள்ளிட்ட துறை. புலத்தம பத்த வந்து பாக்கு. குணு பத்த வந்து சுண்ணாம்புக்குரிய துறை. கொட்டல் பத்த வந்து கலைஞர்கள் கம்மாளர் உள்ளிட்ட துறை. புலக்கம பத்த பாக்கு. அடுத்த மடியை பத்த வந்து போக்குவரத்து. அடுத்தது போர்த்துகேயர்கள் வந்து தங்கள் நிலங்களை வந்து ஒன்னு நிர்வாகத்தின் பொருட்டு பிரித்து கொடுக்கினார். அப்படி கபாடகம் வந்து அரச மாளிகைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம். நிந்தகம் வந்து திசாவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம். முத்தட்டு வந்து பிரபுகளுக்காக வந்து ஒதுக்கப்பட்ட நிலம். பரவேணி வந்து லஸ்கரின் போன்ற படைகளுக்காக வந்து ஒதுக்கப்பட்ட நிலம். விகாரகம் வந்து விகாரிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம்.
தேவாலயம் வந்து தேவாலயம் வந்து தேவாலயங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிலம். அடுத்தது 34 கேள்வி. 1910 அரசியல் சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இலங்கை ஆளுநராக இருந்தவர் ஹென்றி மெக்கலாம். முதலாவது விட இலங்கையின் முதலாவது கைத்தொழில் பேட்டை எங்கு ஸ்தாபிக்கப்படுதுண்டா ஏக்கல. எங்கு ஏக்கல. அடுத்த 36 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 2 கூற்றுகள் வீதம் தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினா தொடர்பாகவும் தரப்பட்டுள்ள கூற்றுச்சோடிகள் கீழே உள்ள அட்டவணையில் காணப்படும். 1, 2, 3, 4, 5 என்பவற்றில் மிகவும் பொருத்தமானது தெரிவு செய்து அதை வந்து இலக்கத்துல இடட்டாம். முதலாங்கூற்று, இரண்டாங்கூற்று. சரி பிழ, சரி பிழ, சாரி சரி பிழ, சரியானது சரியானது, பிழையானது பிழையானது, பிழையானது சரியானது, சரியண்டா விளக்குங்கோ. அதுதான் கேட்டிருக்கு. முதலாம் கூற்று. அடுத்த இரண்டாம் கூற்று. மகாபோதியினுடைய 18 குலங்கள் சார்ந்த மக்களும் இந்நாட்டுக்கு வந்தனர் என மகாபோதி வந்து குறிப்பிடுகின்ற வம்சம். மகாபோதி வம்சம் வந்து குறிப்பிடுது. சரி. மகாசேன மன்னன் காலத்துல வந்து முதலாவது சங்க பிரிவு வந்து ஏற்படுது. பிழை. முதலாவது தேவநம்பி தீசன் காலத்துல, இரண்டாவது வட்டகாமணி மன்னன் காலத்துல, மகாசேனன் காலத்துல மூன்றாவது பிரிவு வந்து ஏற்படுது. மூன்றாம் விஜயபாகுமன்னன் தம்பதனியா வந்து தனது நிர்வாக மத்திய நிலையமாக மாற்றான். சரி. மூன்றாம் விஜயபாகுமனால வந்தான் தம்பதனியா வந்து தலைநகரமாக்கப்படுது. இரண்டாம் பராக்கிரமபாவால வந்து வளர்ச்சிப்படுத்தப்பட்டு எங்கட நான்காம் விஜயபாகுவால வந்து தம்பதனியா ராஜ்யம் வந்து வீழ்ச்சி வந்து பெறுது. முதலாம் புவனேகபாகு காலத்தில் இந்நாட்டில் எகிப்துக்கு அனுப்பப்பட்ட தூதுக்குழு பற்றி அறிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி. அறிக்கை இடப்பட்டுள்ளது. சரி. அருட்தந்தை பர்னாவோ குவைரோஸ் வந்து கத்தோலிக்க மதத்தை பரப்புவதற்காக இலங்கை வந்தார். பிழை. கத்தோலிக்க மதத்தை வந்து பரப்புவதற்காக இலங்கை வந்தவர்கள் வந்து வீரமாமுனிவர், கால் குவைஸ், கோப்பையார். வீரமாமுனிவர், கால் குவைஸ், கோப்பையார். அம்பாந்தோட்டை உதவி அரசாங்க அதிபராக இருந்த லொனாட் வுல்ஃப் என்பவரால வந்து வில்லேஜ் இன் த ஜங்கிள் என்ற நாவலை வந்து எழுதினார். அம்பாந்தோட்டை உதவி அரசாங்க அதிபராக இருந்த லெனார்ட் வுல்ஃப் வந்து வில்லேஜ் இன் த ஜங்கிள் என்ற நாவலை எழுதினார். இதற்கு விட வந்து 4. ஒல்லாந்தருடைய வர்த்தக பயிரா வந்து கோப்பி வந்து பயிரிடப்படுது. சரி. பிரித்தானுடைய வர்த்தக பயிரா வந்து சிங்கோ பயிரிடப்படுது. சரி. அதாவது வந்து ஒல்லாந்தர் வந்து ஆரம்பத்துல வந்து கோப்பியை பயிரிட முற்பட்டனர். சரியா. ஆரம்ப நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டவர்களா வந்து ஒல்லாந்தர் வந்து காணப்படினர். அதே போன்று பிரித்தானியர் வந்து வர்த்தக பயிரா சிங்கோனா வந்து பயிரிட ஆரம்பித்தனர். சரி. இது வந்து 2. 1796 இலங்கையின் கரையோர பிரதேசங்களை பிரித்தானியர் முடிக்குரிய நாடாக மாற்றினார். அது வந்து பிழை. 1796 கரையோர பகுதியை வந்து பிரித்தானியர் வந்து கைப்பற்றினாலும் அதை வந்து முடிக்குரிய நாடாக வந்து மாற்றல. இலங்கையின் முதலாவது ஆங்கிலேய ஆளுநர் வந்து தோமஸ் மெயில்டன் வந்தது. பிழை. இலங்கையில வந்து முதலாவது ஆளுநர் வந்து ராபர்ட் பிரவுன்ரி. பிரித்தானியர்களுக்குரிய முதலாவது ஆளுநர் வந்து ராபர்ட் பிரவுன்ரி. சரி. அடுத்த கெடிங்கொண்டு போடுங்கோ. ஆராய்ச்சி நிலையம். தேயிலை ஆராய்ச்சி நிலையம் வந்து தலவாக்கலை. ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் வந்து டாட்டன் ஃபீல்ட். தெங்கு ஆராய்ச்சி நிலையம் வந்து நுணுவில. சரியா. அடுத்தது ஓடர், அதாவது வந்து பெருந்தோட்ட பயிற்சியினுடைய ஒழுங்கு. குறிப்பா கோப்பி முதலாவது, 2 சிங்கோனா வருது, 3 வந்து தேயிலை வருது, 4 வந்து ரப்பர் வருது, 5 வந்து தெங்கு வருது. இந்த தேயிலை வந்து 1877 ஆரம்பமாகி 1929 வீழ்ச்சி வருது. 1929 வீழ்ச்சி வருது. ரப்பர் வந்து 1877 கிணறுகொட பூங்கால வந்து அறிமுகமாது ரப்பர். அடுத்தது கோப்பியை நாங்கள் நோக்குவோம் என்றால் 1822 ஜோர்ஜ் பேர்ட் என்பவரால வந்து சிங்கப்பட்டி எனும் இடத்துல வந்து தனியார் கோப்பி தோட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. 1840 தரிசன சட்டம் வந்து J.A. ஸ்டூவர்ட் மெக்கன்சியால வந்து கொண்டு வரப்படுது. இதனை தொடர்ந்து கோப்பிக்கான விலை வந்து அதிகரிக்குது. கேள்வி வந்து ஐரோப்பிய சந்தைகளை வந்து அதிகரிக்குது. இதனை தொடர்ந்து 1869 எமிலியா வெஸ்டார்ட் என்ற இலைவளர நோய் மூலம் இந்த கோப்பி பயிற்சியை வந்து வீழ்ச்சி அடையுது. அடுத்தது தெங்கு. 1850 கோப்பியின் வீழ்ச்சியை தொடர்ந்து தெங்கு பயிற்சியை வந்து அறிமுகமாகும். இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ற ரீதியில வந்து பார்க்கலாம். இதை விட நான் ஜூம் கிளாஸ்ல வந்து நிறைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொடுத்து கொண்டு வரேன். இது இப்ப இந்த வீடியோ பாக்குறார்கள் வந்து இது ஜூம் கிளாஸ் நினைக்க வேண்டாம். ஏனென்றா இது ஜூம் கிளாஸ் வந்து நேற்று விடிய தொடங்கினான்.
இதை விட நிறைய ஸ்பாட் வந்து கொடுத்துருக்கிறேன். இது ஏன் போடுறேன்டா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து நான் சூம் எடுக்கிற விஷயம் வந்து போய் சேரலைன்னு நினைக்கிறேன். அப்படி போகணும்ன்ற பட்சத்துல வந்து நான் இந்த வீடியோ வந்து எடுத்து போறேன். யாருக்கா வந்து சில பேருக்கு வந்து சூம் கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வந்து என்ன கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கும். ஆகையால வந்து இந்த வீடியோ நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பாஸ் பேப்பர் முடிய நான் எடுத்து எடுத்து போடுவேன். எதுவும் தேவை ஏதாவது ஹெல்ப் வேணுமெண்டா சொல்லுங்க. நான் என்ன பார்த்துட்டு என்னென்ன ஹெல்ப் வேணுமெண்டா அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸும் பஸ் பாட்டு நான் போட்டு விடுவேன். அப்படி எதுவும் சூம்ல ஜாயின் பண்ண போறீங்கண்டா கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா?